இந்த பட்ஜெட் விவாதத்தின் பொழுது ஒரு புகைப்படத்தை எடுத்து ராகுல் காந்தி காட்டினாரு. உடனே டிவி அவர் சைடுல ஆஃப் ஆயிருச்சு. ஓம் பிர்லாவை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. அந்த புகைப்படத்தில் அதிகாரிகளோடு நிர்மலா சீதாராமன் கிண்டிய அந்த பட்ஜெட் அல்வா. இந்த பட்ஜெட்டை ஒரு நிர்மலா சீதாராமனும் 20 அதிகாரிகளும் சேர்ந்து தயாரித்து இருக்கிறார்கள். இதுல ஒருத்தர் கூட ஓபிசி கிடையாது. அதே போல பட்டியல் பழங்குடி பிரிவை சார்ந்த எந்த அதிகாரிகளும் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ஒரு பார்ப்பன பனியா உயர் ஜாதியினர் அக்ரஹாரத்து மாமி தலைமையில் நிர்மலா சீதாராமன் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையில் ஒரு சூடு சொரண வெக்கம் இதெல்லாம் இருந்தா அதற்கு கோவப்பட்டிருக்கணும், இல்ல அதற்கு பதிலளிக்க முயற்சி பண்ணி இருக்கணும். இந்த அம்மா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு கிண்டலும் கேலியுமா மூஞ்சில கைய வச்சு மூடுறாங்க. இதை பாக்குறப்ப நம்ம மூடர் கூட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. சென்றாயன், நீங்க இதுக்கு சிரிக்க கூடாது. இதுக்கு நீங்க இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு ஒண்ணுமே இந்த பட்ஜெட்ல கிடைக்கலன்ற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? இந்த நக்கல் சிரிப்புக்கு அவர்களுடைய ஓனர் பேரை சொல்லிட்டா பாஜகவால தாங்க முடியுமா? அதானி அம்பானி பேர் சொல்லிட்டா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உடனே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. தான் ஒரு சபாநாயகர் என்பதையே மறந்து ஓம் பிர்லா அவர் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. நீ இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து எச்சரிக்கை விட ஆரம்பிச்சுட்டாரு. உடனே ராகுல் காந்தி, சரி நான் அதானி அம்பானின்னு நான் பயன்படுத்தல, A1 A2 பயன்படுத்துறேன். अदानी और अंबानी क्या सर? सर मैं सर कैसे बोलूं सर? आपके उपनेता मुझे लिखित में पत्र देके गए हैं कि कोई भी माननीय सदस्य जो इस सदन का सदस्य नहीं उसके बारे में टिप्पणी ना करें। मंत्री जी को अदानी जी और अंबानी A1 और A2 की रक्षा करनी है, मैं समझता हूँ, नो प्रॉब्लम। ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான வாதம் நடைபெற்றது. அதில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியது குறித்து இன்று விவாதிக்க உள்ளோம். இது குறித்து பேசுவதற்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். இன்னைக்கு பட்ஜெட் மீதான விவாதத்துல ராகுல் காந்தி ஒரு பெரிய உரையை ஆற்றியிருக்கிறார். அவர் என்ன பேசினார்ன்றதை விளக்கமா சொல்ல முடியும்? ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 23ஆம் தேதி 2024-25 நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட அவங்க 1 மணி நேரம் 23 நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசித்தார்கள். அதுல உள்ள அம்சங்களை குறிப்பிட்டு பேசினார்கள். இன்றைக்கு அந்த பட்ஜெட் மீது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திற்கு மேலாக பொல 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 என்று பொளந்து கட்டிட்டாரு. அவர் எழுப்பிய எந்த கேள்விகளுக்கும் ஒன்றிய அரசிடம், நிதி அமைச்சரிடம் இருந்தோ பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் இருந்தோ கிரண் ரிஜிஜு ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவிடம் இருந்தோ எந்த பதிலுமே இல்லை. 45 நிமிடமும் நாடாளுமன்றத்தை ஒரு கொதி நிலையில் பாஜகவினரை ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பதை போல வறுத்தெடுத்துள்ளார் ராகுல் காந்தி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் தன்னுடைய பேச்சினுடைய துவக்கத்திலேயே இந்த நாட்டில் கடுமையான அச்சம் நிறைந்த ஒரு சூழல் உருவாகி உள்ளது. எல்லார் மனசுலயும் ஒரு பயம் உருவாகி இருக்குது. அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்த பாஜக நண்பர்கள் என் முன்னாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க உள்ளுக்குள்ளேயும் பயம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த பயம் என்னன்னு ஓபன் பண்றாரு. அந்த பயம் என்னன்னா, இந்த நாட்டுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பிரதமர் கனவுக்கான தகுதி இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதை தாண்டி ஆளும் கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் இன்றைக்கு அவையில் இருந்தார். அவர் பிரதமராக வேண்டும்னு கனவு கண்டால் கூட அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துடும், அது அவருக்கே தெரியும். அப்படி ஒரு அச்சம் இந்த நாட்டில் நீங்கமற நிறைந்திருக்கிறது அப்படின்றதான் தன்னுடைய பேச்சிலேயே தொடங்க ஆரம்பிச்சார். அப்படி தொடங்கின உடனேயே அவர்கள் கூச்சலிட ஆரம்பித்து விட்டார்கள் பாஜகவினர். இதையடுத்து தன்னோட பேச்சுல மிக முக்கியமாக இன்றைக்கு ஒரு செய்தியை ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. அதாவது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததாக கூறப்படும் ஒரு கதை மகாபாரதம். அந்த கதையில் இருந்து ஒரு போர்ஷனை எடுத்து இன்றைக்கு நிலைமையோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். மகாபாரதத்தினுடைய முடிவிலே 18 நாட்கள் போர் நடக்கும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான அந்த போர். அந்த போரில் 13வது நாள் அர்ஜுனனினுடைய மகன் அபிமன்யு சண்டைக்கு போவான். குறிப்பாக கௌரவர்கள் தரப்பில், துரியோதனன் தரப்பில் அவர்களுடைய குருவாக இருக்கக்கூடிய, தளபதியாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார்
சக்கர வியூகம் அப்படின்ற ஒரு வியூகம் அமைப்பார். அந்த வியூகம் என்னன்னா ரவுண்ட் ஷேப்ல சர்க்கிளா இருக்கும், ஃபசில் மாதிரி. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா வெளியே வர முடியாத மாதிரி அப்படி ஒரு ஃபசில், அப்படி ஒரு சக்கர வியூகம் அமைப்பார்கள். அந்த சக்கர வியூகத்திற்குள் உடைத்து உள்ளே நுழைஞ்சு அந்த சக்கர வியூகத்தின் நடுவுல தான் துரியோதனன், அதாவது பாண்டவர்களுடைய எதிரி துரியோதனன் இருப்பாரு, அஸ்வத்தாமன் இருப்பாரு, கர்ணன் இருப்பாரு, துரோணாச்சாரியார் இருப்பாரு, இன்னும் பலரும் அங்கதான் இருப்பாங்க. சோ அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போக வேண்டும். அப்படி அர்ஜுனன் அந்த டைம்ல இருக்க மாட்டாரு. அதனால அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யு அந்த சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போவார். உள்ளே உடைத்து கொண்டு போகின்ற அளவுக்கு மட்டும்தான் அபிமன்யுவுக்கு தெரியும். அந்த சக்கர வியூகத்தை உடைத்து வெளியே வருவது எப்படி அப்படின்றது அபிமன்யுவுக்கு தெரியாது. இது ஒரு சின்ன கதை சுருக்கம். இத ஒப்பிடுறாரு. இத ராகுல் காந்தி சொல்லிட்டு, ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, 21ஆம் நூற்றாண்டிலும் அப்படி ஒரு சக்கர வியூகத்தை மோடி அமைத்திருக்கின்றார். அது அவருடைய சட்டையில் அணிந்திருக்கின்ற அந்த தாமரை வடிவில் அந்த சக்கர வியூகம்ன்றது இருக்குது. அந்த சக்கர வியூகத்தின் மையத்தில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர்கள்தான் இந்த நாட்டையே கட்டுப்படுத்துகிறார்கள். இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த சக்கர வியூகத்தில் சிக்கியுள்ளது. அபிமன்யு எப்படி சக்கர வியூகத்தில் சிக்கி கொலையுண்டு செத்து போனானோ அதே போல இந்தியாவில் உள்ள விவசாயிகள், பெண்கள், சிறு குறு தொழில் செய்யும் வணிகர்கள், இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கம், இந்தியாவினுடைய ஆக பெரும்பான்மையான உழைக்கும் மக்களான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் எல்லோரும் அந்த சக்கர வியூகத்தில் சிக்கி கொலையுண்டு சாகின்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த சக்கர வியூகத்தை அன்றைக்கு எப்படி துரோணரும், கர்ணனும், அஸ்வத்தாமனும், துரியோதனனும் அதை கட்டுப்படுத்தினார்களோ அதே போல இன்றைக்கு இந்த சக்கர வியூகத்தை கட்டுப்படுத்துவது மோடி, அமித்ஷா, RSS தலைவர் மோகன் பகவத், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், அது மட்டும் இல்லாமல் அதானி, அம்பானி அப்படின்னு இந்த 6 பேர் தான் இந்த சக்கர வியூகத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த சக்கர வியூகத்தில் இந்திய நாடே சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. இப்படி குறிப்பிட்ட உடனே தாங்க முடியுமா? அது எப்படி அதானி பேரை சொல்லலாம், அது எப்படி நீ அம்பானி பேரை சொல்லலாம் அப்படின்னு உடனடியாக பாஜக தரப்பிடம் இருந்து, அதாவது பாஜக தரப்புனா என்ன, அவர்களுடைய ஓனர் பேரை சொல்லிட்டா பாஜகவால தாங்க முடியுமா? அதானி அம்பானி பேர் சொல்லிட்டா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உடனே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க, கூச்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க. தான் ஒரு சபாநாயகர் என்பதையே மறந்து ஓம் பிர்லா அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, நீ இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ராகுல் காந்தியை பார்த்து எச்சரிக்கை விட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராகுல் காந்தி, சரி நான் அதானி அம்பானின்னு நான் பயன்படுத்தல, A1 A2ன்னு பயன்படுத்துறேன் அப்படின்னு A1 A2ன்னாரு. கிரண் ரிஜிஜு எந்திரிச்சு அதானி அம்பானி பேர் சொன்ன உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு ஒன்றிய அமைச்சர். அப்படி எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே ராகுல் காந்தி, அவங்க ஓனர் இல்லையா, ஓனரை பத்தி சொல்லிட்டோம், அதுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா மேலிடம் கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பாங்கல்ல, அதனால அவர் பதில் சொல்ல அவருக்கு உரிமை உண்டு, அவரை பேச அனுமதிங்க அப்படின்னு அவரை போட்டு ஒரு கலாய்ச்சாரு. இதுல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னா, இந்த பட்ஜெட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கல்விக்கான நிதி குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மன்ரேகா அப்படின்ற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதற்கான நிதி குறைக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு. ஒரு வரி பயங்கரவாதம், ஒரு டாக்ஸ் டெரரிசத்தை இந்தியாவில் உள்ள சிறு குறு வணிகர்கள் மேல் இந்த அரசு தொடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. MSP, குறைந்தபட்ச ஆதார விலை, இந்த விவசாயிகள் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த அரசே அமையும் பொழுது அதுதானே சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா MS சுவாமிநாதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவோம், அதன்படி குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுப்போம். நாங்க குறைந்தபட்சம்னு கூட மோடி சொல்லல. மோடி எப்பயுமே இதுக்கும் மேல அப்படி சிந்திக்கிறவர் தானே. அதுக்கும் மேல அவர் என்ன சிந்திச்சாருன்னா, வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம், விலையை ரெட்டிப்பாக்கி கொடுப்போம் அப்படின்னு 2014 பச்சை பொய் சொல்லி இந்த ஆட்சி வந்தது. ஆனா இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்களா? இப்போ வரைக்கும் செய்யல. விவசாயிகள் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த பஞ்சாப், ஹரியானா, இந்தியாவில் முழுக்க கிளம்பி டெல்லிக்கு போனாங்க. அவர்களை முள் படுக்கையில் படுக்க வைத்து வரவேற்றது. அவர்கள் மீது துப்பாக்கி குண்டுகளை பாய்ச்சினார்கள், அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை பாய்ச்சினார்கள். இந்த இன்னல் இடையூறுகளை கடந்து வருஷ கணக்கா அங்க 700 பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான, அதானி அம்பானிகளுக்கு ஆதரவான அந்த சட்டங்களை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை
இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படலை. போன வாரம் ராகுல் காந்தி அவரை பார்ப்பதற்கு அவருடைய நாடாளுமன்ற அலுவலகத்திற்கு விவசாயிகள் வர்றாங்க. ராகுல் காந்தி அவர் வர சொல்லிருக்கிறாங்க. அந்த விவசாயிகளை அனுமதிக்கல. ஆனா போன ஆட்சியில என்ன நடந்துச்சு? இன்றைக்கு விவசாயிகளை அனுமதிக்க மாட்டாங்க. அன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள ஃபேமஸான நடிகர் நடிகைகளை அங்க கூப்பிட்டு வச்சு கும்மாளம் அடித்தது இதே மோடி அரசு. இது எவ்வளவு பெரிய துயரம் பாருங்க. இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை. ஆனால் நடிகர் நடிகைகள் போய் அங்கே கும்மாளம் போடலாம் அப்படின்னா இந்த நாடு யாருக்காக இருக்கிறது? இந்த நாடாளுமன்றம் யாருக்காக இருக்கிறது? அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி எழுது. அப்புறம் அந்த சக்கரவியூக மேட்டரை சொல்லிட்டு இந்த சக்கரவியூகத்துக்கு பின்னால் 3 படைகள் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. அது என்னென்ன படைகள்? முதல் படை இந்த நிதி மூலதனத்தின் மூலமாக இருக்கக்கூடிய இந்த அதிகாரம், அதாவது அதானி அம்பானியை குறிப்பிடுகிறார். அடுத்ததாக ஏஜென்சிஸ், சிபிஐ, இடி, ஐடி இது போன்ற நிறுவனங்கள் எப்படி எதிர்க்கட்சிகளை வேட்டையாடவும் இந்தியாவில் உள்ள சாதாரண மக்களை கொள்ளையடிக்கவும் இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற அதை சுட்டிக்காட்டினார். மூன்றாவதாக இந்த அதிகார வர்க்கம், இவர்களுக்கு சேவை செய்ய இந்தியா முழுக்க இருக்கின்ற இந்த அதிகார வர்க்கம், அதாவது கீழ்நிலை ஆபீஸ்ல இருந்து மேல தலைமைச் செயலகம் வரைக்கும் இருக்கிற ஆபீசர்ஸ், பிரதமர் அலுவலகம் வரை உள்ள ஆபீசர்ஸ், இவங்க எப்படி இதற்கெல்லாம் சேவை செய்கிறார்கள்? இப்படி 3 படைகள், 3 சக்திகள் இதற்கு பின்னால் இருந்து இதை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டையே அழிப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்றத ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசினார். இந்த பட்ஜெட்ல வேலை வாய்ப்புக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தா மத்திய அரசு சொல்லிச்சு. அந்த அடிப்படையில் இன்டர்ன்ஷிப் திட்டம் 100க்கான நிறுவனங்கள்ல அரசே பணம் கொடுத்து இன்டர்ன்ஷிப்ல சேர்த்து வரதா சொல்லிச்சு. ஆனா அந்த திட்டத்தையும் இது இளைஞர்களுக்கான திட்டம் இல்லை, வேலை வாய்ப்பான திட்டம் இல்லை, கார்பரேட்டுக்கான திட்டம் சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது எப்படி? இந்த பட்ஜெட்ல நீட் வினாத்தாள் கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை கசிந்து இருக்கிறது. அதுவும் இளைஞர்களுக்கான பிரச்சனை. அந்த பிரச்சனை குறித்து நீங்க பேசல. கல்விக்கு கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு நிதியை குறைச்சிருக்கிறீங்க, அது குறித்து பேசாம இருக்கிறீங்க. அதே போல வேலை வாய்ப்பின்மை, வட இந்தியாவில் பார்த்திருப்பீங்க, ஒரு 1000-200 போஸ்ட்டுக்கு அந்த அலுவலக கியூவே வெடிச்சு செதற அளவுக்கு அங்க இருக்கிற கிரில் கேட்டெல்லாம் பிதுங்குற அளவுக்கு கூட்டம் போய் நிக்கிறாங்க. அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒப்பீட்டு அளவுல குறைவா இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறப்ப அந்த பிரச்சனையை பற்றி தீர்க்காமல் இன்டர்ன்ஷிப்புக்காக நாங்க பணம் தர்றோம், நீ போய் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா பணம் தந்துருவோம் அப்படின்னு சொல்றது, இது பெருமுதலாளிகளை காப்பாற்றுவதற்கான வேலைதான். இது வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன பேண்டேஜை போடுற வேலையை தான் இவங்க செய்யறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவர் சொல்றது சரிதானே? என்ன வேலை வாய்ப்புக்கான எந்த அம்சத்தை உருவாக்கி இருக்கிறார்கள்? மோடி 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியே வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம், 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம்? 11 வருஷம் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 22 கோடி பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கணும். அப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தா இன்னைக்கு இந்தியா சொர்க்க பூமியா மாறி இருக்கும். ஆனா நிலைமை என்ன? இந்தியாவில் பாதிக்கு பாதி 140 கோடியில 70 கோடி மக்கள் 3 வேளை சோறே திங்க முடியாத நிலைமைக்கு மோடி கொண்டு நிறுத்தி இருக்கிறார். இன்னொரு புறம் அதானி, அம்பானி இது போன்ற பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் வரிசையில் மேல மேல ஏறிக்கிட்டே போறாங்க. பூவராவே ஆயிட்டு இருக்கிறான், ரிச்சாவே ஆயிட்டு இருக்கிறான். இப்ப இதுதான் மோடி அரசினுடைய சாதனையாக இருக்கிறது. இதை ராகுல் காந்தி குறிப்பிட்டு சொன்னதுல எந்த தவறுமே இல்லையா? அவரு ரொம்ப சரியா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த திட்டத்திலேயே 1 வருஷத்துக்கு இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் பெரு நிறுவனங்கள்ல கொடுக்க வைக்க போறோம், அதுக்கான அமௌண்ட்டையும் நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப கேட்கறதுக்கு இனிப்பா இருக்குது. தொழில் கத்துக் கொடுக்க போறாங்க அப்படின்னு. இது வேலை வாய்ப்பா? இது 1 வருஷம் கழிச்சு இந்த நிறுவனம் தூக்கி எறியதான் போறான். ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்ன்ற பேர்ல அவன் காலேஜா ஏறி இன்டர்ன்ஷிப்புக்கு ஆள் எடுத்துட்டு தான் இருக்கிறான். யாரும் நிரந்தர பணியாளர்களே வச்சுக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த இன்டர்ன் வர்றவனை வச்சுதான் ஒப்பந்த தொழிலாளர்களா இந்த இன்டர்ன்ஷிப்பை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். இவன் 1 வருஷம் கழிச்சு ஆல்ரெடி நிலைமையே இப்படி இருக்கிறப்ப இப்ப புதுசா இன்டர்ன்ஷிப்ன்ற பேர்ல எடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு அவன் தூக்கி போடதான் போறான். இதுல என்ன வேலை வாய்ப்பு உருவாக போகுது? அப்ப இவங்க பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிற பணம் அப்படின்றது இன்னும் கூடுதலாக கார்பரேட்டுகளுடைய வாயில் தான் போய் அது விழப்போகுதே ஒழிய இதனால இளைஞர்களுக்கு எந்த நன்மையும் இருக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு அக்னிவீர் திட்டம்,
அதை எவ்வளவு முறை கேள்வி எழுப்பி பேசினாரு. இல்ல போன பதவியேற்பு கூட்டத்தின் பொழுதே ராகுல் காந்தி அக்னிவீர் திட்டம் அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது, அந்த திட்டத்தை வாபஸ் வாங்க, இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்கி இருக்கிறாங்க, தேசத்துக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்ய வர்றவங்களுக்கு ஒரு ஆக்சுவல் வழக்கமான ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் இருக்குது, எல்லா நிதி உதவியும் இருக்குது, அதே போன்ற திட்டங்களை இவர்களுக்கும் செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை விடுத்தாரு. அப்ப உதாரணமா பஞ்சாப்ல ஒரு ராணுவ வீரர் இறந்திருந்தாரு, அந்த வீரன் இறந்துட்டான், அவனுக்கு நீங்க எந்த உதவியுமே செய்யல அப்படின்னு சொன்னாரு. இல்ல செஞ்சுட்டோன்னு நாடாளுமன்றத்திலேயே ராஜ்நாத் சிங் பச்சையாக ஒரு பொய் சொன்னார். அப்ப விசாரிக்கும் பொழுதுதான் அவருக்கு இன்சூரன்ஸ் பணம் மட்டும்தான் வந்திருக்குதே ஒழிய அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு நிதி உதவியும் அவர்கிட்ட சேர்க்கப்படவில்லை அப்படின்றதுதான் இப்போ வரைக்கும் ஒரு யதார்த்தமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அதை பத்திலாம் அவங்க கவலைப்படவே தயார் இல்லைங்க. அவங்களுக்கு ரெண்டு பேர் தான் முக்கியம். ஒன்னு அதானி, இன்னொன்னு அம்பானி. அதாவது அதானிக்கு ஏர்போர்ட்டை விற்பாங்களாம், கனிம வள சுரங்கங்களை விற்பாங்களாம். இப்ப அதானி ஏர்போர்ட்டை பராமரிக்கணும்ல, அதுக்கு அவரு பாக்கெட்ல இருந்து செலவு பண்ண மாட்டாரு. அதுக்கு எங்க இருந்து செலவு பண்ணுவாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கி ஏர்போர்ட்டை பராமரிப்பாரு. அதை அவரால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ தள்ளுபடி பண்ணிடும். ஆனா சாதாரண விவசாயியா இருந்தா அவனை போட்டோ போட்டு அவன் ஊர்ல போய் டார்ச்சர் பண்ணி அவனை தொங்குற வரைக்கும் அவனை விட மாட்டாங்க. அதுதான் இந்த அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. இதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றது, இந்த நாட்டினுடைய கனிம வள சுரங்கங்கள், இந்த நாட்டினுடைய ஏர்போர்ட், இந்த நாட்டினுடைய கப்பல் துறை, இந்த நாட்டினுடைய தொலைத்தொடர்பு துறை, இந்த நாட்டினுடைய விமானத்துறை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றது 2 பேர் தான். அந்த 2 பேருக்காக மட்டுமே இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரே அடியாக ஓங்கி அடித்திருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த பட்ஜெட் விவாதத்தின் பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றினார். அதாவது ஒரு புகைப்படத்தை எடுத்து ராகுல் காந்தி காட்டினாரு. இதுக்கு முன்னாடி மோடி, அதானி இவங்க ஒன்னா இருந்து வெளிநாட்டுக்கு அவங்க ஃபிளைட்ல போறத ஒரு புகைப்படத்தை காட்டி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணாரு. அதற்கு பிறகு சிவன், மற்ற கடவுள்கள் இவங்களுடைய புகைப்படத்தை காட்டி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை பதவியேற்பு அந்த கூட்டத்தொடரில் நடத்தினாரு. அப்படி இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டினாரு. அப்படி காட்டின உடனடியா டிவி அவரை காட்டல. உடனே டிவி அவர் சைட்ல ஆஃப் ஆயிருச்சு. ஓம் பிர்லாவை மட்டும் போக்கஸ் பண்றாங்க. ராகுல் காந்தி கத்துறாரு, நான் என்ன எந்த படத்தை காட்டினாலும் நீங்க எப்படி மறைக்கிறீங்களே, என்ன டிவியில காட்ட மாட்டீங்களே, நீங்க அது காட்டினாதானே என்ன புகைப்படம்னு தெரியும், என்ன புகைப்படம்னு தெரியாமலேயே நான் கீழே இருந்து ஏதாவது எடுத்த உடனே டிவி ஆஃப் பண்ணிடுறீங்களே அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஓம் பிர்லாவை பார்த்து கேட்டாரு. இல்ல புகைப்படத்தெல்லாம் காட்டவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இவர் பேச, இல்ல காட்டுங்க, இந்த படத்தை மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு, என்ன சார் நீங்க சிவன் படத்தை காட்டினாலும் காட்டக்கூடாதுன்றீங்க, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் படத்தை காட்டணும்னு நினைக்கிறேன், அதையும் காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு உடனடியா அந்த புகைப்படத்தை தூக்கி காட்டினார். அந்த புகைப்படத்தில் நிர்மலா சீதாராமன் அதிகாரிகளோடு இந்திய நாடாளுமன்ற மரபுப்படி பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக பட்ஜெட் அல்வா கிண்டுவதற்கான ஒரு வழக்கம்ன்றது காலமாக நடைபெற்று வருகிறது. அப்படி ஒரு பட்ஜெட் அல்வாவை இந்த முறை பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் நிர்மலா சீதாராமன் கிண்டிய அந்த பட்ஜெட் அல்வா அந்த புகைப்படத்தை ராகுல் காந்தி எடுத்து காட்டினாரு. எடுத்து காட்டியதோடு மட்டுமில்லாமல் அவர் குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த பட்ஜெட்டை ஒரு நிர்மலா சீதாராமனும் 20 அதிகாரிகளும் சேர்ந்து தயாரித்து இருக்கிறார்கள். இதுல ஒருத்தர் கூட ஓபிசி கிடையாது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எந்த அதிகாரிகளும் கிடையாது. அதே போல பட்டியல் சமூகத்தை சார்ந்த எஸ்சி பிரிவை சார்ந்த எந்த அதிகாரிகளும் இந்த பட்ஜெட் தயாரிப்பில் இல்லை. எஸ்டி பிரிவை சார்ந்த பட்டியல் பழங்குடி பிரிவை சார்ந்த எந்த அதிகாரிகளும் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கவில்லை. இது முழுக்க ஒரு பார்ப்பன பனியா உயர் ஜாதியினர் அக்ரஹாரத்து மாமி தலைமையில் தயாரித்த ஒரு பட்ஜெட் அப்படின்றத ராகுல் காந்தி போட்டு உடைக்கிறாரு. உடைச்சதோட மட்டுமில்லாமல் இது பணக்காரர்களுக்கும் உயர் ஜாதியினருக்குமான ஒரு 10% பேருக்கான பட்ஜெட். இது மீதி 90% மக்களுக்கு இந்த பட்ஜெட் அல்வால எதுவுமே கிடைக்கல. வெறும் 10% இருப்பவர்களுக்கு தான் இந்த பட்ஜெட் அல்வா கிடைத்திருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி மிக காட்டமாக இதை அம்பலப்படுத்தி பேசினாரு. மிகப்பெரிய அளவுல அவையில ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு ஆதரவு கிளம்பியது. அப்படி ஆதரவு கிளம்பும் பொழுது நிர்மலா சீதாராமன் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையில் ஒரு சூடு, சொரணை, வெக்கம் இதெல்லாம் இருந்தா அதற்கு கோபப்பட்டிருக்கணும், இல்ல அதற்கு பதிலளிக்க முயற்சி பண்ணி இருக்கணும். ஒரு பொறுப்புள்ள நிதி அமைச்சர்னா
அதை தான் செய்வாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும். இந்த அம்மா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு கிண்டலும் கேலியுமா மூஞ்சில வந்து கையை வச்சு மூடுறாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். இதை பாக்குறப்ப நம்ம மூடர் கூட்டம் தான் ஞாபகத்துக்கு வருது. சென்றாயன், நீங்க இதுக்கு சிரிக்க கூடாது, இதுக்கு நீங்க வந்து வெக்கப்படணும், துக்கப்படணும் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவோட ரியாக்ஷன் அவ்வளவு கேவலமா ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உடனடியா அப்படி கேலியும் கிண்டலுமாக நிர்மலா சீதாராமன் சிரித்ததற்கு நாடாளுமன்றத்திலேயே வைத்து ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க நிர்மலா, என்ன கேலியும் கிண்டலுமா இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறோம்? இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்களாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கு ஒண்ணுமே இந்த பட்ஜெட்ல கிடைக்கலன்ற பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதா? இந்த நக்கல் சிரிப்புக்கு நாங்க முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஓங்கி ஒரே அடியா அடிச்சு பேசினாரு. ஆனா அப்பயும் நிர்மலா சீதாராமன் எந்த ரியாக்ஷனும் அதுக்கு பிறகும் கொடுக்கல, எந்திரிச்சு பதில் சொல்லவும் முற்படல. ஆனா அதானின்னு பேசின உடனே கிரண் ரிஜிஜு எந்திரிக்கிறாரு, அதானின்னு பயன்படுத்த கூடாதுன்றாரு. சபாநாயகர் ஓம் பிர்லா அதானி அம்பானி பேரை பயன்படுத்த கூடாது, அதை அவை குறிப்பில் இருந்து நீக்குவேன்றாரு. அதுக்கு பிறகுதான் ராகுல் காந்தி A1 A2 அப்படின்னு வந்து பயன்படுத்தினாரு. இதுதான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்ததுல ஒரு சுருக்கமா சொல்லியிருக்கேன். இந்த நாடு வந்து இவங்க அமைச்சிருக்கிற இந்த சக்கர விகிதத்துல மாட்டி இருக்குதுன்னு சொல்றாரு, இந்த அபாயத்துல இருக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கு தீர்வாகவும் அதுல பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பேசியிருக்காரு? இல்ல, இதற்கு அடிப்படையா அவர் முன்வைக்கிற தீர்வு, அதாவது இந்த நாட்டினுடைய 90% மக்களுக்கு பட்ஜெட் அல்வாவில் இருந்து ஒரு துளியும் கிடைக்கவில்லை என்று ராகுல் காந்தி சொன்ன பொழுது நமட்டு சிரிப்பை சிரித்தாரோ, ஒரு கேலி கிண்டலாக நிர்மலா சீதாராமன் சிரித்தாரோ, அதை சொல்லி பேசும் பொழுது ராகுல் காந்தி அதற்கான தீர்வை சொல்லி இருக்கிறார். இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்களுக்கு நாங்க சாதிவாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பை நடத்துவோம், நடத்தி அவர்கள் பெற வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாங்கள் அவர்களுக்கு மீட்டு கொடுப்போம். இந்திய அரசியல் அமைப்பையும் சாதிவாரி சமூக பொருளாதார கணக்கெடுப்பையும் பயன்படுத்தி இந்த மோடியினுடைய சக்கர வியூகத்தை நாங்கள் அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு. இதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் இதே அவையில் நாங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்குமான சம உரிமையும் சம நீதியையும் சம வாய்ப்பையும் பெற்றுத்தருவோம். அதே போல இதே அவையில் அவர் பேசிட்டு இருக்கிற அதே நாடாளுமன்றத்தில் நாங்க குறைந்தபட்ச விவசாயிகளினுடைய குறைந்தபட்ச ஆதார விலையை இதே அவையில் நாங்கள் உறுதி செய்வோம். இது நடக்க போகுது. எல்லாரும் அபிமன்யு மாதிரி இந்த நாடு இந்த டிராப்ல சிக்கி இருந்தாலும் யாரும் சாக போறது இல்லை. எல்லாரும் அர்ஜுனனை போல அந்த சக்கர வியூகத்தை நாங்கள் உடைத்து தள்ளுவோம். அப்படி இந்த பலவீனமான பட்ஜெட், இந்த சக்கர வியூகத்தை இந்த பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப பலவீனமாக்கி இருக்கிறது. நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற மாபெரும் அஸ்திரத்தின் மூலமாக அந்த சக்கர வியூகத்தை உடைத்து நொறுக்குவோம் அப்படின்னு ராகுல் காந்தி கர்ஜித்திருக்கிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கின்றார். ஆளுங்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுடைய விக்கெட்டை இழந்து மௌனமாக நமட்டு சிரிப்போட உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த நமட்டு சிரிப்பிற்கு கட்டாயம் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்புறோம். இவ்வளவு நேரம் பட்ஜெட் விவாதம் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி.